தனது கடைசி படத்தில் நடித்து வரும் விஜய் கட்சி நிர்வாகிகளுக்கு முக்கிய உத்தரவை போட்டிருக்கிறார். குறிப்பாக அடுத்த மாநாடு, தனது சுற்றுப்பயணம் குறித்தும் நிர்வாகிகளுக்கு தகவல்களை சொல்லியிருக்கிறார். அவரது உத்தரவை தொடர்ந்து தவேகா நிர்வாகிகள் அனைவரும் பரபரப்பாக வேலை செய்ய தொடங்கியுள்ளனர். இன்னும் சில நாட்களில் பொதுக்குழு நடத்த இருக்கும் நிலையில் தவேகாவினருக்கு பறந்த இந்த புது உத்தரவு குறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக மிளிரும் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தீவிரமாக பணி செய்து வருகிறார். அவரது கடைசி படமான ஜனநாயகன் படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிந்திருக்கிறது. குறிப்பாக விஜயின் போர்ஷன் இன்னும் ஒரு சில நாட்களே இருப்பதாக கோலிவுட் வட்டாரத்தில் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில்தான் படப்பிடிப்பை முடித்துவிட்டு முழு நேர அரசியலில் தீவிரமாக களமாட திட்டமிட்டிருக்கிறார் விஜய். ஏற்கனவே கட்சியில் அமைப்பு ரீதியாக 120 மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டு அதில் 114 நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அப்படி நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் தங்கள் பகுதியில் கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் மாவட்ட அளவில் தொடங்கி பகுதி வரை நிர்வாகிகளை தேர்வு செய்து தலைமைக்கு அனுப்பியுள்ளனர். இதற்காகவே ஒரு செயலி உருவாக்கப்பட்டு நிர்வாகிகள் நியமனத்தை முடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்வு முடிந்தாலும் இன்னும் சில நாட்களில் அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக வரும் 28ஆம் தேதி கட்சியின் முதல் பொதுக்குழுவை நடத்த இருக்கிறார் விஜய். இதற்காக நியமிக்கப்பட்ட பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்களுக்கு முறையாக அழைப்பும் விடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுக்குழுவில் சில முக்கிய முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் விஜய் தனது அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்து அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மத்திய மாநில அரசுக்கு எதிராக சில தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருப்பதாக சொல்கின்றனர் விவரமறிந்தவர்கள். இந்த நிலையில்தான் படப்பிடிப்பை முடித்துவிட்டு கள அரசியலுக்கு வர இருக்கும் விஜய் தனது கட்சி நிர்வாகிகளுக்கு புது உத்தரவை போட்டிருக்கிறார். அடுத்த 25 நாட்களில் விடுபட்டிருக்கும் நிர்வாகிகள் நியமனம் அனைத்தும் முடிய வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பூத்களிலும் நிர்வாகிகளின் நியமனம் முடிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். இந்த 25 நாட்களுக்கு பிறகு நிர்வாகிகள் நியமன அறிவிப்புகளை விஜயே வெளியிட இருக்கிறார். குறிப்பாக ஏப்ரல் இறுதியில் அறிவிப்புகள் முடிந்து ஜூன் துவக்கத்தில் இருந்தே தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை தொடங்க திட்டமிட்டிருக்கிறார். ஓரிரு மாதங்களில் பூத் கமிட்டி மாநாடு நடைபெற இருக்கும் நிலையில் விஜயின் பயண திட்டம் முடிக்கப்பட்டதாகவே தெரிகிறது. முன்னதாக நடந்து முடிந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் ஆதவ் அர்ஜுனா சொன்னது போல தவேகாவில் விஜயின் அடுத்த கட்ட நகர்வுகள் அனைத்தும் முறையாக திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது.